ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டிப்பா இது எல்லாருக்கும் தெரியல. பட் தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கமெண்ட். காப்பி பேஸ்ட் தெரியும் உங்களுக்கு, பட் அதுலயே நிறைய ஃபைல் எப்படி காப்பி பண்றது. காப்பி பேஸ்ட்னா என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். காப்பி பேஸ்ட்ல இன்னொரு அட்வான்டேஜஸ் அதான் கிளிப் போர்டு அப்படிங்கிறது. கிளிப் போர்டு பத்தி நம்ம இதுல பார்க்க போறோம். கிளிப் போர்டு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எம்எஸ் ஆபீஸ்ல எங்க இருக்கும்னா இந்த ஹோம் பட்டன் பாருங்க. ஹோம் பட்டன்ல இந்த இடத்துல இருக்கு. இந்த கிளிப் போர்டுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம வேர்டு எக்ஸல்ல எல்லாம் ஒரு ஃபைலை காப்பி பண்ணணும்னா என்ன ஆகும்னா, சாரி எக்ஸல் கிடையாது, இப்ப நம்ம எம்எஸ் வேர்டுலயோ பவர் பாயிண்ட்லயோ நம்ம ஒரு ஃபைலை காப்பி பண்ணோம்னா அது பஃபர்லயே இருக்கும். நம்ம அந்த டாக்குமெண்ட் க்ளோஸ் பண்ற வரலையும் Ctrl+V காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் எங்க கொடுத்தாலும் அது இருக்கும். பட் எக்ஸல் அப்படி கிடையாது. நீங்க ஒன்ஸ் காப்பி பண்ணிட்டு, இப்ப நான் இதை காப்பி பண்றேன், காப்பி பண்ணிட்டு நான் இதை Ctrl+V கொடுத்தனா பேஸ்ட் ஆகும். நீங்க இது கண்டினியூவா தொடர்ந்து பேஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாம். பட் இதுக்கு இடையில நீங்க ஒரு டெலீட் கீயோ ஒரு எஸ்கேப் கீயோ ஒரு என்டரையோ ஏதோ ஒரு கீயை நீங்க ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது பஃபர்ல இருக்காது. ஓகேங்களா? நம்ம ஹேண்ட்ல இருக்காது. ஓகேங்களா? இதை காப்பி பண்ணா நம்ம ஹேண்ட்ல கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அந்த நம்ம வேற எந்த ஆக்ஷனும் பண்ணாம இருக்கிற வரலையும் அது நம்ம ஹேண்ட்ல இருக்கும். நம்ம வேற ஏதாவது ஒரு ஆக்ஷன் கீபோர்ட்ல வேற ஏதாவது ஒண்ணு கிளிக் பண்ணிட்டாலோ இது பண்ணிட்டாலோ வேற எங்கேயோ மூவ் பண்ணாலோ என்டர் தட்டினாலோ என்ன ஆகும், அது அந்த காப்பி ஆனது பஃபர்ல இருக்காது. இது ஒரு பெரிய டிராபேக். ஆனா அதுக்கு பதிலா அவங்க என்ன பண்றாங்கன்னா கிளிப் போர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க அதுல போயிட்டு இந்த மாதிரி மல்டிபிள் லொகேஷன்ல டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல காப்பி பண்றதெல்லாம் அங்க போய் ஸ்டோர் ஆயிடும். ஓகேங்களா? அது எல்லாத்தையும் நீங்க எடுத்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே காப்பி பண்ணலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த பாருங்க, இப்ப எனக்கு சம்டைம்ஸ் ஒரு ஹெட்டிங்கை நான் காப்பி பண்றோம், காப்பி பண்ணி ஒவ்வொரு பேஜ்லயும் வேணும் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு வாட்டியும் பண்ணிட்டே இருக்கணும். பக்கத்துல இருந்தா பரவாயில்ல. அதுக்கு பதிலா இப்ப பாருங்க, இதை நான் காப்பி பண்றேன். நார்மலா காப்பி பண்ணிட்டு சொன்னீங்கன்னா இருக்காது. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம், இங்க கிளிப் போர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணணும். இந்த கிளிப் போர்டுங்கிறது கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இது பக்கத்துலயே இருக்கும். ஓகேங்களா? இப்படி இருக்கும். உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்றேன். இப்ப கிளிப் போர்டு, நீங்க கிளிப் போர்டுல இங்க போய் கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? அந்த கிளிப் போர்டுங்கிறது என்னன்னா, இந்த இடத்துல ஹோம் பட்டனுக்கு கீழே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணாதான் இந்த ஆப்ஷன் நம்ம எனேபிள் பண்ணிக்கணும். இல்லைன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இது கிளியர் பண்ணிடுறேன். எதுவுமே இதுல இருக்காது, எம்டியா தான் இருக்கும். நார்மலா பாத்தீங்கன்னா இதை நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இது பண்ணாதான் நம்ம காப்பி பண்ற எல்லாமே இங்க போய் ஸ்டோர் ஆகும். இல்லைன்னா நமக்கு ஸ்டோர் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை காப்பி பண்றேன், Ctrl+C கொடுக்குறேன். ஓகேங்களா? இங்க காப்பி ஆயிடுச்சு. அப்புறம் அதை விட்டுட்டு நான் இந்த நம்பரை காப்பி பண்றேன், Ctrl+C, இங்க காப்பி ஆயிடுச்சு. இதை நான் காப்பி பண்றேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் ஒவ்வொரு லொகேஷன்லயும் நான் காப்பி பண்றேன். அது வரிசையா இங்க பஃபர்ல ஸ்டோர் ஆயிட்டே இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி நமக்கு எதெல்லாம் நீங்க காப்பி பண்ணணுமோ பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, இப்ப நான் ஒரு டேபிளாவே காப்பி பண்றேன். இது ஃபுல்லாவும் நான் காப்பி பண்றேன், Ctrl+C கொடுக்குறேன். ஓகேங்களா? அது ஒரு டேபிள் மாதிரி காப்பி பண்றேன். அதுவும் ஸ்டோர் ஆயிடுச்சு. நம்ம பண்றதெல்லாம் மேல் நோக்கி உங்களுக்கு சேவ் ஆயிட்டே வரும். அந்த காப்பி பண்றது எல்லாமே இங்க பஃபர்ல ஸ்டோர் ஆகி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுல கிளிப் போர்டுல மொத்தம் 24 ஐட்டம் தான் மேக்ஸிமம் சேவ் பண்ணலாம். இங்க காட்டுது பாருங்க, 6 out of 24 கிளிப் போர்டுன்னு காட்டுது. இப்போ என்கிட்ட நான் 6 ஐட்டம்ஸ் காப்பி பண்ணியிருக்கேன். 24 தான் மேக்ஸிமம் இங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பட் அது எதுக்காக நம்ம காப்பி பண்றோம்னா, இப்ப எனக்கு இந்த இடத்துல நீங்க எது தேவைப்படுதோ நீங்க அந்த டாக்குமெண்ட்டை இதை க்ளோஸ் பண்ணாத வரலையும் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இப்ப எனக்கு தாம்பரம் வேணும்னா இந்த தனித்தனியாவும் நீங்க அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கர்சர் வச்சுட்டு நான் இதை கிளிக் பண்றேன், எனக்கு இது வந்துருச்சு. இப்ப இந்த இடத்துல இதை கிளிக் பண்றேன், இது வேணும், வேளச்சேரி வேணும் அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு பேஸ்ட் பண்ண முடியும் எந்த லொகேஷன்லயும். ஓகேங்களா? அது மட்டும் இல்ல, இந்த டேபிள் நம்ம காப்பி பண்ண பாத்தீங்களா, இந்த இடத்துல வச்சுட்டு இந்த டேபிளை நான் கிளிக் பண்ணாலும் எனக்கு பல்க் டேபிளும் வந்துடும். இது மாதிரி நீங்க எவ்வளவு பெரிய இருந்தாலும் காப்பி பண்றது எல்லாமே பஃபர்ல போய் ஸ்டோர் ஆகி இருக்கும் இங்க. ஓகேங்களா? இது எல்லாமே வந்துடும். இப்ப எனக்கு எல்லாமே அட் ஏ டயத்துல வேணும் அப்படின்னா பேஸ்ட் ஆல்னு இருக்கு பாருங்க. இதை கொடுத்துட்டீங்கன்னா வரிசையா நான் என்னென்ன காப்பி பண்ணிருக்கணும், இந்த 6 ஐட்டம்ஸ் இங்க காப்பி பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, பேஸ்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா இப்போ எனக்கு எல்லாமே இங்க காப்பி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது வேளச்சேரி, ரெண்டாவது 10 இருக்குங்களா, இது வேளச்சேரி ஃபர்ஸ்ட், ரெண்டாவது 10, மூணாவது தாம்பரம் ஈஸ்ட்,
4 பாருங்க வாட்டர் அண்ட் சாண்ட், 5வது வந்து ஈக்காடு தங்கள். வரிசையா ரீஅரேஞ்ச் பண்ணிட்டோம். நம்ம கண்ட இடத்துல இருந்ததெல்லாம் எடுத்துட்டு வந்து ரீஅரேஞ்ச் பண்றதுக்கு யூஸ் ஆகும். கடைசியா வந்து டேபிள்ஸ் வந்து இங்க இருந்தது. ஓகேங்களா, இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கலாம். இது வேண்டாம்னா கிளியர் ஆல் கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே கிளியர் ஆயிடும். இந்த பஃபர்ல இருக்கிறது எல்லாமே கிளியர் ஆயிடும். இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு இந்த கிளிப் போர்டுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம காப்பி பேஸ்ட் வந்து காலங்காலமா பண்ணிட்டு இருக்கோம், அது எல்லாருக்கும் தெரியும். Ctrl+C Ctrl+V. அப்புறம் இது கிளியர் ஆல் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இது வந்து இதுல உள்ள எல்லாத்தையுமே நம்ம எரேஸ் பண்ணிட்டு புதுசா இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வேண்டாம்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டேன். வேண்டாம்னா வேணும்னா இங்க போயிட்டு கிளிக் பண்ணுங்க. இந்த கிளிப் போர்ட்ல ஹோம் பட்டன் கீழே அந்த ஒரு சின்ன ஏரோ மார்க் மாதிரி இருக்குங்க, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் ஆயிடும். ஓகேங்களா, அது மட்டும் இல்ல, இதை எங்கேயாவது மூவ் பண்ணணும்னா அப்படி இழுத்து கொண்டு உங்களுக்கு எங்க வசதியோ அங்க வண்டி வச்சுக்கலாம். அப்படி மூவ் பண்ணி ட்ராக் பண்ணி அதை கொண்டு எங்க வேணுமோ அங்க வச்சுக்கலாம். எங்க வேணுமாலும். வேண்டாம்னா அந்த இடத்துல விட்டுருங்க. ஓகேங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா மூவ், சைஸ் எல்லாமே இருக்கு. க்ளோஸ் இதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா, பெருசு சின்னது கூட பண்ணிக்கலாம். சைஸ் கொடுத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பெருசு பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது ஏரோ மார்க் கிளிக் பண்ணுங்க. க்ளோஸ்னா க்ளோஸ் ஆயிடும். ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த இடத்த கிளிக் பண்ணுங்க. இது வந்துருச்சுங்களா. அதுக்கப்புறம் இங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, எனக்கு இது எப்போதுமே எனேபிள் ஆயிருக்குமானா இருக்காது. நமக்கு நார்மலா வந்து இதை நம்ம தான் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். மல்டியா காப்பி பண்ணும்போது எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, இது வந்து டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இப்ப நான் எல்லாமே டிசேபிளா தான் இருக்கும். நார்மலா வந்து டிசேபிள்ல தான் இருக்கும் எல்லாமே. ஸோ ஆஃபீஸ் கிளிப் போர்டு ஆட்டோமேட்டிக்கலின்னு இருக்கு. நீங்க அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அதை நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணும்போது அதுவே ஆன் ஆயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதை எடுத்துறேன். இப்போ வந்து ஆஃபீஸ் கிளிக் Ctrl+C press 2 times, ட்வைஸ்னு இருக்கு. ட்வைஸ்னா 2 times. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கணும் நம்ம. ஓகேங்களா, Ctrl+Cங்கிறது ஆப்ஷன்ஸ் போயிட்டு Ctrl+C press twice போட்டீங்கன்னா கிளிப் போர்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா அது ஆன் ஆயிடும். ஓகேங்களா, இப்போ நான் Ctrl+C 2 times கொடுக்குறேன். Ctrl+C பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா அது ஓபன் ஆயிடுச்சு. எஸ்கேப். ஓகே, நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி பண்றேன். Ctrl+C 2 வாட்டி கொடுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த கிளிப் போர்டு வந்து ஆன் ஆயிடும். அப்படியே நம்ம பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஆபீஸ் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. அது Ctrl+C கொடுத்தீங்கன்னா வந்துடும். மற்றதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா, அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இதுல இருக்கு. 24 ஐட்டம்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணலாம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒன்னு எரேஸ் ஆக ஆரம்பிச்சிடும். காப்பி ஆகாது. 24க்கு மேல போகும்போது இருக்கும். இது வந்து நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து கண்டினியூவா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, நன்றி, வணக்கம். ஓகேங்களா, என்னுடைய வீடியோவை வந்து தொடர்ந்து கண்டினியூவா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து அது கிளியரா புரியும். ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அதனால வந்து தொடர்ந்து பாருங்க தயவு செய்து. அப்புறம் உங்களுக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வீடியோஸோடைய லிங்க் வந்து அதுல கொடுத்துருக்கோம். நீங்க அதை பார்த்து பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப், பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ். அப்பதான் நாங்க போற அடுத்த வீடியோ உங்களுக்கு மெசேஜ் வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.